ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2026 ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷன்ல ஒரு சைஃபை மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான டிஸ்க்ளோஷர் டே படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு நியூக்ளியர் வாருடைய விளிம்புல இருக்கிற உலகத்துல சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் டேனியல் கெல்னர் பாத்தீங்கன்னா வார்டெக்ஸ் கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சீக்ரெட்ஸை இவர் எடுத்துடுறாரு. அதை வெளி உலகத்துக்கு எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் என்பிசி மீட்டியரோலஜிஸ்டா இருக்க மார்கரெட் பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கும்போது இவங்களுக்கு கிடைக்கிற சைக்கிக் எபிலிட்டி மூலமா மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஏலியன் லாங்குவேஜும் ஒன்னு. இது வார்டெக்ஸ் கார்பரேஷன் நோட் பண்றாங்க. சோ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தடுக்க வார்டெக்ஸ் கார்பரேஷன் களமிறங்குறாங்க. ஏன்னா அந்த சீக்ரெட் அப்படின்றது ரிவீல் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். மனுஷனுக்கு ரிலிஜியன் மேல இருக்கிற அந்த வியூவே மாறும். அது மட்டும் இல்லாம நம்ம யூனிவர்ஸ்ல நம்ம யார் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவே பாத்தீங்கன்னா மாற வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. எமிலி பிளண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. அவங்க மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரெடிபிளாவும் ஒரு இன்டென்சிட்டியோட இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஜாஷ் ஓகார்னர் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச மத்தவங்களுமே ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் உடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பெரிய பலம். ஒரு ஸ்ட்ராங்கான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்துல கொடுத்திருக்காரு. விஷுவலா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய வச்சு ஒரு ஐமேக்ஸ் படமா எடுக்காம ஒரு கதையுள்ள ஒரு சைஃபை படமா இந்த படத்தை கொடுத்திருக்காரு. மனிதர்களுக்கு இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி ஃபேக்டர் தான் இந்த படத்துடைய ஹோல்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த விஷயம் உங்களுக்கு ரியல் லைஃப்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஆடியன்ஸை திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. சைஃபை, மிஸ்ட்ரி, கான்ஸ்பிரசி, த்ரில்லர் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே பிளெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டான ஏலியன் இன்வேஷன் படமா இல்லாம எமோஷனல் ஃபோக்கஸ் உள்ள ஒரு ஹியூமன் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. படம் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. அது பார்த்து வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியை உங்களுக்கு விட்டு போகும். இந்த படத்துல நைட்டிஸ்லாம் இருக்கு, பட் அது படத்துடைய ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. 2026 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கானட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டிஸ்க்ளோஷர் டே படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.